ஸ்டாக்கோட பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதுக்காக ஃபண்டமெண்டலாவோ டெக்னிக்கலாகவோ சில விஷயங்களை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். அந்த எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்டு ஒருத்தர் இமீடியட்டாக அப்படி உடனே பை பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா? பணம் வாங்கிக்கிட்டு ஒரு விஷயங்கள் தவறு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இப்படி ஒரு எஜுகேஷனல் பர்பஸில் உள்ளவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்கல்ல, அதுக்காக. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க, நீங்கள் எஜுகேஷன் பர்பஸஸ்க்காக இப்போ நம்ம சேனல்லே நீங்கள் 10 பேரை கூப்பிட்டு பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ணலாம், ஒரு தவறுமே கிடையாது. வெறும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் எஜுகேஷன் பர்பஸோட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 ஃபிட்டிங் ஆட் பண்ணுறீங்க. என்ன ஃபிட்டிங் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா, டைரெக்டாக இந்த ஸ்டாக்கை வாங்கு அப்படின்னு நீங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கீங்களா? அதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு அட் தி எண்ட் ஆஃப் த இன்டர்வியூ முடித்த உடனே இந்த பேங்க்ல இவ்வளோ ஷேர் வாங்குங்க, இத்தனை நாள் கழிச்சு வித்துருங்க, ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி பண்ணுங்க, இன்னைக்கு காத்தால இது வாங்கி இதை கவர் அப் கொடுங்க, இந்த ஒரு கவர்டு கால் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல்ல பண்றது கிடையாது. ஸோ நீங்க எஜுகேஷனுக்காக பண்றீங்கன்னா செபி வந்து உங்க பின்னாடி வரப்போறது கிடையாது.